ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்பெஷலான ஒரு திருவிழா நடக்குது. என்னென்னா, ஒரு மாதா கோவில்னு ஒரு சர்ச்சு, சரிங்களா? அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 10 நாள் திருவிழா நடக்கும். அதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் போகிறேன். அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணுறோம், அந்த ஒரு விலாகாக எடுக்கலாமே அப்படின்ட்டு உங்கள் கூட விலாகாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அதனால் மறக்காமல் இதே மாதிரி அடுத்தடுத்த விலாக்லாம் உங்களுக்கு கோயிலுக்கு போகிறது அதெல்லாம் வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாதா கோயில்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு தள்ளி போகணும் தான், ஆனால் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கோம். பார்த்திங்களா, கிட்ட வந்தோடனே நிறைய கடையெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிறையா கிளிப்பு அந்த மாதிரி கடைலாம் இருக்குது இந்த இடத்துல. இந்த செயின் அந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க. செயின், சீப்பு அந்த இதெல்லாம். கீழே பார்த்திங்கன்னா ஏதோ பால் மணி போட்டு வச்சுருக்காங்க, எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா கடை போட்டிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மீன் கடை போட்டிருக்காங்க. இந்த மணி வாங்குறதுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. டேட்டூ ஷாப் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா விளாஜாமா கடை. இங்கே தான் நாங்கள் ஒரு விளாஜாமா வாங்கினோம். எங்கள் வீட்டில் இங்கே இந்த ட்ராமா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்காண்டி இங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு போனோம். நான் அந்த வாங்குறத பார்த்திங்கன்னா கடைசியாக காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஜாடி கடை. நிறைய பீங்கான் ஜாடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது பண்ணிங்கன்னா பாசி கடை மாதிரி இருக்குது. இது இந்த கையில் மருதாணி மணி அச்சு வைப்பாங்களா அந்த கடை. அடுத்து பானிபூரி கடை. இது பார்த்திங்கன்னா பானிபூரி கடை. இது பார்த்திங்கன்னா பொம்மை கடை. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், பொம்மையாக வச்சுருந்தாங்க, நிறைய பொம்மை. இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, ஜூஸ் அந்த மணி. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் இருக்கும்ல, அந்த ஃபேன் மணி கடை. இந்த கம்மல், செயின். இது பார்த்திங்கன்னா வாட்ச் கடை. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னா அத்தோ வாங்கினோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா எப்போவுமே டெல்லி அப்பெல்லாம் கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம வெளியே வந்தாலே வாங்குறது முக்கால்வாசி டெல்லி அப்பளம் தான். இது பார்த்திங்கன்னா கோலி சோடா ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆனால் எல்லாமே ரொம்ப விலை கூடையாக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வாங்குவோம் எல்லாத்துலேயும். நிறைய ஆளுக்கு ஒன்று அப்படிலாம் வாங்க மாட்டோம். இது பார்த்திங்கன்னா எக் குல்ஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது, டேஸ்ட்டுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். கடைசியில் இது சாப்பிட்டுட்டு இன்றைக்கி முறையை கழிச்சாச்சு. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறோம். நீங்களெல்லாம் நினைப்பீங்க என்ன சாப்பிட்டாங்க, செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஆனால் சர்ச்சுக்கு போய் மாதாவை கும்பிடாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு நினச்சா மாதா கோயிலில் இது சர்ச் அதுக்குள்ளே பூட்டிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.